முருகன் அருளால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் புத்தாண்டு ஒரு ஆண்டிற்கான முழு பலன்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். குரு பகவான் குரு பகவான் ஜூன் மாதத்திற்கு பிற்பாடு, அதாவது இப்ப மிதுன ராசியில இருக்கிறாரு. ஜூன் மாதம் கடக ராசிக்கு வந்துருவாரு. கடக ராசியில ஒரு 5 மாதங்கள் இருப்பாரு. அதுக்கப்புறம் குரு பெயர்ச்சி சிம்ம ராசியில கேது பகவான் கூட இணைந்து கேல யோகத்துல இருப்பாங்க. அதே மாதிரி கடகத்துல குரு பகவான் உச்சமடைந்து ஒரு 5 மாதங்கள் உச்ச நிலையிலே தான் இருப்பார். அவரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு இது. அதே மாதிரி ராகு கேதுக்கள் பயிற்சி நவம்பர் 25 2026 நவம்பர் 2026 ராகு கேதுக்கள் பயிற்சி நடைபெறும். அதே மாதிரி இப்ப ராகு பகவான் கும்பத்திலையும் கேது பகவான் சிம்மத்திலையும் இருப்பாங்க. நவம்பர் மாசத்துக்கு மேல ராகு பகவான் மகர ராசிக்கு வந்துருவாரு. கேது பகவான் கடகத்துக்கு போயிடுவார். சனி பகவான் மீனத்திலேயே தான் இந்த ஆண்டு முழுவதும் இருப்பாங்க. இந்த ஆண்டுகள் நகரக்கூடிய இந்த 3, அதாவது சனி, குரு, ராகு கேதுக்கள், இந்த கிரகங்களை வச்சுதான் ஒரு ஆண்டுக்கு முழுவதும் உண்டான பலன்களை இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போறோம். தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசி குருவோட ராசி. குரு பகவான் உங்க ராசிநாதன் இந்த காலகட்டத்துல ஜூன் மாசத்துக்கு மேல அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அந்த உச்ச குரு 8ஆம் இடத்துல நடப்பாரு. உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல நடக்கிறதுனால பயணங்களால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். திடீர் பணவரவு, தனவரவு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்கும். உச்ச குருவாகி உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை, அதாவது தனம், குடும்பம், வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம். தனவரவு, பணவரவு நல்லா வரக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். போன வருடம் முழுதும் சரியாவே பொருளாதார முன்னேற்றமே இல்லைங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் பொருளாதார முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா உண்டு. யாருக்காவது வாக்கு கொடுத்தேன், அதை நிறைவேற்றவே முடிய மாட்டேங்குதுங்க, அதாவது இவருக்கு இன்னாருக்கு காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன், அந்த நம்ம ஒரு இடத்துல இருந்து கையில காசு வரும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அந்த காசு வரல, அதனால இவருக்கு நம்மளால கொடுக்க முடியல, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல அப்படின்ற அமைப்புகள்லாம் ஜூன் மாதத்துக்கு மேல மாறக்கூடிய அமைப்புகள், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா உண்டு. பொருளாதார முன்னேற்றம் உண்டு. ரொம்ப நாளா குடும்பம் அமையல, குடும்பத்துல ஒரு பிரச்சனையாவே இருக்குது, கருத்து வேறுபாடே இருக்குது அப்படின்ற அமைப்புகள் இருந்ததுன்னா குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய அமைப்புகள், அந்த கருத்து வேறுபாடு பிரச்சனைகள்லாம் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இந்த ஜூன் மாசத்துக்கு மேல கண்டிப்பா இருக்கும். ரொம்ப நாளா குடும்பம் அமையல, அதாவது திருமணம் ஆகலைங்க, பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க ஆகவே இல்லைங்க அப்படின்ற அமைப்புகள்லாம் ஜூன் மாதத்துக்கு மேல குடும்பம் அமையக்கூடிய அமைப்புகள். ஏன்னா 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால குடும்பமா ரொம்ப நாளா பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன், மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அமையவே இல்லை அப்படின்ற அமைப்புகள்லாம் கண்டிப்பா திருமண யோகங்கள் ஜூன் மாதத்திற்கு மேல உண்டாகக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்குது. அதே மாதிரி அக்டோபர் மாசத்துக்கு மேல குரு பகவான் உங்க ராசிக்கு பாக்கியஸ்தானத்துல வருவார். பாக்கியஸ்தானத்துல வரும்போது தந்தையால் அனுகூலங்கள், ஆதாயங்கள், வேலையில ஒரு முன்னேற்றம், அதாவது பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நல்ல விதமா இருக்கும். தந்தை வழி சொத்து ஏதாவது உங்களுக்கு கிடைக்கணும், ரொம்ப நாள் கேஸ் பெண்டிங்லயே இருக்குது, உங்க பக்கம் சாதகமா வரும் தீர்ப்பு, உங்க பக்கம் சாதகமா தீர்ப்பு வரக்கூடிய அமைப்புகள்லாம் நல்ல விதமாவே இருக்கும். அக்டோபர் மாசத்துக்கு மேல உங்க ராசிநாதன் உங்க ராசியே பார்க்கறதுனால இன்னும் தனி சிறப்பு, ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் அதெல்லாம் வரக்கூடிய அமைப்புகள் நல்ல விதமாவே இருக்கு. இப்ப ராகு பகவான் உங்க 3ஆம் இடத்துல இருந்து உங்க தைரியம், முயற்சி அதெல்லாம் கொஞ்சம் தாமதப்படுத்தி
தட்டி வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு. ராகு பகவான் நவம்பர் மாசத்துக்கு மேல ராகு பயிற்சி நடக்குது. அந்த ராகு பயிற்சியிலிருந்து உங்க எடுத்துக்கொண்ட முயற்சிகள், அதாவது முயற்சி ஸ்தானத்தை இருந்த ராகு பகவான் ரிலீஸ் பண்ணிடுவாரு. அதே மாதிரி குரு பகவான் உங்க முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும்போது எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாமே பலிதமாகக்கூடிய அமைப்புகள், அந்த முயற்சி பலிதமாகி புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், கலைத்துறை, விளையாட்டுத்துறை அந்த அமைப்புகள்ல இருக்கிறவங்க, தகவல் தொழில்நுட்பத்துறை அதை சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் அக்டோபர் மாசத்துக்கு மேல வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைத்த வாய்ப்புகள்னால புகழ் பெறக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு அக்டோபர் மாசத்துக்கு மேல நல்ல விதமாவே இருக்கும். அதே மாதிரி அக்டோபர் மாசத்துக்கு மேல உங்க 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பாரு. குரு பகவான் பார்க்கறதுனால குழந்தைகள் மூலியமா அனுகூலங்கள், ஆதாயங்கள் இருக்கும். 50 வயசுக்கு 60 வயசுக்கு மேல இருக்கிற பெற்றோர்கள்லாம் குழந்தை அதாவது பிள்ளைகள் நம்ம பேச்சை கேட்க மாட்டேன்றாங்களே, நம்மளை சரியா பார்த்துக்க மாட்டேன்றாங்களே, நம்ம ஒன்று சொன்னா அவங்க ஒன்று சொல்றாங்க, நமக்கு அது பிரிக்கவே இல்லையே அப்படின்ற அமைப்புகள்லாம் மாறக்கூடிய அமைப்புகள் அக்டோபர் மாசத்துக்கு மேல நீங்க அவங்கள புரிஞ்சுப்பீங்க, அவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி தந்தை மகன் உறவுகள் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் 50 வயதுக்கு மேல இருக்கிற பெற்றோர்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் இருக்கிறாரு. தாய் மீது கொஞ்சம் கவனம் செலுத்துறது கொஞ்சம் நல்லது. கல்வியில கொஞ்சம் சிறு சிறு தடைகள் இருக்கத்தான் செய்யும். அது சனி பயிற்சிக்கு பிற்பாடு தான் விலகும். அதே மாதிரி வீடு வாகனம் வாங்கணும் அப்படின்னா 1க்கு 2 முறை பார்த்து ஜாக்கிரதையா வாங்கிக்கிறது நல்லது. என்னதான் சனி இருந்தாலும் ஜூன் மாதத்துக்கு மேல இருந்து குரு பகவான் உங்க 4ஆம் இடத்தை, சனி பகவான் 4ஆம் இடத்தை பார்ப்பாரு. அந்த காலகட்டத்துல நீங்க வீடு வாகனம் வாங்கணும்னா அந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. ஜூன் மாதத்துல இருந்து அக்டோபர் மாசம்குள்ள கொஞ்சம் நல்ல அமைப்புகள் இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால அந்த காலகட்டத்துல ஏமாற்றம் அடையாத சூழ்நிலைகள் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி சனி பகவான் உங்க 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடன் தீரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்கும். ரொம்ப நான் கடன் வாங்கிட்டேன், 1 வருஷம் வாங்கிட்டேன், 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் வட்டி தான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன், அசலே கட்ட முடியல என்னால அப்படின்னா அந்த அமைப்புகள்லாம் சரியாகக்கூடிய அமைப்புகள், அதாவது கடன் தீரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி நோய், உடல் உபாதைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா 40 வயசுக்கு 50 வயசுக்கு மேல 60 வயசுக்கு மேல ஏதோ ஒரு உடல் உபாதை இருந்துகிட்டே இருக்கு, எப்பதான் சரியாகும் அப்படின்னா கண்டிப்பா உடல் உபாதைகள், நோய் தீரக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பா நல்ல விதமா இருக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. தொழில்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. யாரையும் நம்ப வேண்டாம். இந்த அவரை நம்பி போனேன், இவரை நம்பி போனேன் அப்படின்ற முதல் போட்டேன் அப்படி இந்த காலகட்டத்துல 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்துட்டு இருக்கிற அமைப்புல தொழில்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. தொழில்ல மேற்கொண்டு எதுவும் முதலீடு போட வேண்டாம். இது உங்க ஜனனகால ஜாதகத்தை அடிப்படையா வச்சுதான் சொல்ல முடியும். அதாவது உங்களுக்கு யோக தசை நடக்குது அப்படின்னா பெரிய பாதிப்புகள் இருக்காது. அவயோக தசை நடக்குது இல்ல அந்த பார்த்து, அதாவது உங்களோட பிறப்பு ஜனனகால ஜாதகத்தை மேட்ச் பண்ணி தான் துல்லியமான பலன்களை சொல்ல முடியுங்க. இப்போ இப்ப சனி பகவான் உங்க 10ஆம் இடத்தை, ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னா கோச்சார ரீதியா பார்க்குறாருன்னா தொழில்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்குது. தொழில்கள்ல மேற்கொண்டு முதலீடு போடாம இருக்கிறது கொஞ்சம் நன்மையை கொடுக்கும். கவனமா கடந்து போகக்கூடிய சூழல்கள் தான் இருக்கும் தொழில் மூலியமா. இப்போ உங்க ராசியே பார்க்கறதுனால இப்போ 1 வருஷமா உங்க ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு மந்தமா தான் இருப்பீங்க. ஏன்னா சனி பகவான் மந்தமாக மந்தத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அது உங்க ராசியே பார்க்கறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி தள்ளி போடக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் கொடுக்கத்தான் செய்வாரு. அது அக்டோபர் மாசத்துக்கு மேல அது விலகிடும். ஜூன் மாசத்துக்கு மேல உங்க ராசிநாதன் உச்சமாறதுனாலையும் அது விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா நல்ல விதமாவே இருக்கும். இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.